வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகுது வெர்ஜின் பாய்ஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ப்ராப்பர் அடல்ட் காமெடி மூவியா எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. கதைன்னு பாத்தீங்கன்னா வரப்போற நியூ இயர்க்குள்ள 3 நண்பர்கள் தங்களோட வெர்ஜினிட்டியை எப்படியாவது லூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக போட்ட சபதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த 3 நண்பர்கள் தான் ஆர்யா, ரோனி அண்ட் தண்டி. இவங்க 3 பேரும் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பார்ட்டியில வச்சு இவங்களை பயங்கரமா அசிங்கப்படுத்திடுவாங்க. நீங்க இன்னும் வெர்ஜின் தான், அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுறாங்க. வரப்போற நியூ இயர்க்குள்ள நாங்க அதை உடச்சு காட்டுறோம், எப்படியாவது எங்களோட வெர்ஜினிட்டியை லூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சபதம் போடுறாங்க. அதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஏன்னா இதெல்லாம் ஒரு கதையா பயங்கர சில்லியா இருக்கே அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரியான அடல்ட் காமெடி ஜேர்னருக்கு இந்த மாதிரியான அப்சர்ட்னஸ் அப்படின்றது கண்டிப்பா தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஏத்த மாதிரி இனிஷியல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவே அமைச்சிருந்தாங்க. அதாவது இவங்க 3 பேருமே நியூடா சிட்டி முழுக்க சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்டேட்ல இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா இவங்களோட லைஃபை காட்டுறாங்க அண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா பெட்டராவே எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சபதம் போடுறது அப்படின்றது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் லைஃப்லயும் 3 பொண்ணுங்க வராங்க. ஸோ அவங்களோட என்னென்ன பிரச்சனைகள் வருது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கோலை நோக்கி போறாங்களா அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதுல நம்ம ஆர்யாவோட கதை கொஞ்சம் சீரியஸா எடுத்திருப்பாங்க அண்ட் தண்டியோட போர்ஷன் அப்படின்றது ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டா எடுத்திருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அப்படின்ற மாதிரி ரோனியோட போர்ஷன் எடுத்திருப்பாங்க. சொல்ல போனா ரோனியோட போர்ஷன்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே அப்ரப்டா விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஒரு சின்ன எமோஷனல் பார்ட் நல்லாவே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி உண்மையிலேயே இந்த வெர்ஜினிட்டியை லூஸ் பண்றதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத ஒரு நீட்டா சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதுவும் நீட்டான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு. ஓவரால் ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் தான். பட் இன்னுமே எங்கேஜிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா நிறைய அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.